என் பக்கத்தில் இருக்க இந்த பஸ் தான் நீங்கள் ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டூரிஸ்ட் பர்பஸ்க்கு ஓட்டக்கூடிய ஒரு பஸ்ஸு. இப்போ நம்ம பக்கத்தில் இது ஸ்டாஃப் பஸ்ஸாக இருக்குது. ஆனால் வந்து சைஸு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். எதனால் இது ஸ்டாஃப் பஸ்ஸு, எப்போ இது டூரிஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்கிறேன், உள்ள வாங்க. ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 சீட்டு ப்ளஸ் 1 டிரைவர் சீட் இருக்க மாதிரி இந்த வண்டி வந்துருக்கு. இதை வந்து ஸ்டாஃப் பஸ் அமௌண்ட்டு தான் பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய சீட்டு பார்த்தீங்கன்னா ஹை பேக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளினேஷன், அதாவது ரிக்ளினேஷன் வந்து பண்ணிக்க முடியாது. இது வந்து 20 சீட் வந்து பிடிக்கும். இன்கேஸ் வந்து இதே வந்து டூரிஸ்ட் பஸ்ஸாக இந்த பஸ் வேணும் அப்படிங்கும்போது இந்த சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 12 புஷ் பேக் சீட் மட்டும் அதில் போட்டு அதை வந்து டூரிஸ்ட் பஸ்ஸாக பர்மிட்டோட வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியோட இன்ஜினு, பாடி எல்லாமே, சைஸ் எல்லாமே இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்டாஃப் பஸ்ஸாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதோட காஸ்ட், இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ஒரு 22,50,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்து வருது. டூரிஸ்ட் பஸ்ஸாக வந்து வாங்குறீங்க, ஸ்டார்லைன் பஸ்ஸு 12+1 சீட்டரோட அப்படின்னா அந்த வண்டியோட காஸ்ட், ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,40,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக சென்னையோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து வருது. இந்த மாதிரியான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வண்டியை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரீலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கேப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.